ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு மொத்த பேர் தரமாக கீழே இணைக்கிச்சிருக்காரு. நம்ம வந்திருக்க ப்ரோமோலாம் பார்த்தோம்னா அதுதான் தெளிவாக தெரியுது. ஏன்னா சாண்ட்ராவெலாம் வச்சு வேற லெவலில் கேட்குறாரு. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி சாண்ட்ரா அதே போல் ரம்யா இவங்களெல்லாம் ஏப்பி நிற்க வச்சு கேட்குறாரு, அதே போல் அமித்தை கேட்குறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் புரியாதுல்ல. ஒரு சிலருக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன், அதுக்கப்புறம் விஜய், பார்வதி, அமித் இவங்கெல்லாம் ரம்யா ஜெயிலில் இருப்பாங்களா, அங்கே சுற்றி உட்காந்து பேசியிருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அடுத்து யாருன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாக வருவாங்க. வரவங்களும் திவ்யா மாதிரியே ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியில், அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாக வருவாங்க. அவங்களும் திவ்யா மாதிரியே கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க. கேவலமா அப்படின்னு சொல்கிறோம். திவ்யா மாதிரின்ட்டு சொல்கிறோம்ல பேரை. ஆனால் அப்போ தான் திவ்யா பின்னாடி இருப்பாங்க. பின்னாடி நின்றவுடனே ஏன்டா என் பேரை சொல்கிறேன்னு கேட்டவுடனே, ஏன் உங்கள் பேரெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதா, இது பிக் பாஸ் வீடுமா, நான் யார் பேர்னாலும் சொல்லிட்டு என் பேர் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் போவோம். அது கொஞ்சம் சண்டையாக போவோம், பிரச்சனையாகவே போவோம். அப்போ ரொம்ப ஓவராக கபிலர் பண்ணுவார். என்னன்னா, அவங்க திவ்யா விஜய், பார்வதி நீ கூத்து தானே வச்சுக்கிறீங்க இங்கே அப்படி சொன்னோடனே, அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அது அங்கே அமித் இருப்பார். ஒரு கேப்டனாக அமித் அந்த இடத்துல இருப்பார். ஆனால் இருந்தாலும் பேசாத விட்றான்னு சொல்லியிருப்பார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அமித்தை வச்சு நிற்க வச்சு பொலன்னு பழகுறாரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் போகும்போது அமித் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகல. ரெண்டு பேரும் டீமை பிரிச்சு விடல அப்படின்னு ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஆனால் இங்கே இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி தான். அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டீமில் மொத்தம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. யார் 5 பேர் 6 பேர்னு நினைக்கிறேன். ரம்யா, சாண்ட்ரா, விஜய், பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் கானாவிடத்து, அமித், இவங்கெல்லாம் ஒரு டீமு. அதான் அவங்க தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. இந்த டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த டீமை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே விஜய், பார்வதி ஒரு சூப்பரான ஏதோ ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணுறாங்க. அவங்கள கூட நம்ம டீமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய், பார்வதி கூட இருக்காங்க. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி யாரெல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு வாரமும் விஜய், பார்வதி எந்த டீம் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீமில் மொத்த பேரை சம்மடி வராங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவங்க டீமில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிட்டு, ஏன்னா அவங்க டீம் எல்லாமே இருந்தாங்க. ரம்யா இருந்தாங்க, அவங்களே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அமித் இருந்தார், அப்புறம் சாண்ட்ரா இருந்தாங்க, அவங்களையும் கேட்டார். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்குது, இதை நீங்கள் தடுக்கணும், நிறுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஏங்க பிக் பாஸ்க்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உள்ள ஒருத்தர் இட கூடமா ஒன்று பண்ணின்னு சுற்றிக்கிறானே, அவனை தூக்கி வெளில போனோன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல அவன் பண்ணுறதெல்லாம். அவன் தனித்தனியாக எங்கே ஒரு ரூம் இருட்டு ரூம் இருந்தாவே அங்கே ஓடி போடுறாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் தூக்கி வெளில போனோன்னு உங்களுக்கு தானலையா? சம்மந்தமே இல்லாத இப்போ மைக்கை எல்லாமே பேசுகிறீங்க, மைக்கை கைட்டுறேன் அப்போ விளையாடுங்கன்றாரு. இது என்ன பெரிய பனிஷ்மெண்ட்டு? மைக் இல்லைன்னா அவங்களுக்கு ஜாலி தான். இவர் என்ன மைக்கை பிடிக்கிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறார் போல. மைக்கை எடுத்து விட்டினா அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் காண்டாகணும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல். அதனால் தயவு செஞ்சு கூட பிரேக் பண்ணவங்கள தயவு செஞ்சு வெளியே போட்டுருங்க. வேஸ்ட்டு தான் அவங்கள உள்ள வச்சு கேம் ஆடுறது. ஆனால் விஜய் சேதுபதி இதை கேட்குறாரு. ஆனால் எந்த அளவுக்கு கேட்பாரு அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை இப்போ அந்த ப்ரோமோவில் நீங்கள் மைக்கை கைட்டு வச்சுட்டே பாருங்கள், மைக்கை கைட்டு வச்சுட்டே பேசுங்க, இப்போ பேசுங்க, எனக்கு கேட்கல, விஜய், பார்வதி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் விஜய், பார்வதி பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. சும்மா வேணா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருப்பாங்க. மைக்கெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஜாலி தான். யாருக்கு என்ன ஜாலி பேசியிருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, அதே போல் இன்னைக்கு